இது ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு விஷயந்தான். அதுவும் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு தீப்பெட்டியில் ஒரு தீக்குச்சி கொளுத்தும் போது அது தெரியாமல் நம்ம கையில் ஒரு சூடு பட்டாலே நம்மளால் தாங்க முடியாது. நம்ம ஒரு நியூஸை தான் அதை பார்க்குறோம். பார்த்துட்டு அவரோடா பாவம் இதை சரியாக பண்ணிருக்கலாம் பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடும். எளிதில் பற்றக்கூடிய பொருட்கள் அந்த வகையில் அதுவும் டேஞ்சரஸ் குட்ஸ், ரொம்ப அபாயகரமான பொருள்ன்ற கிளாசிஃபிகேஷனில் வரும். இதை நம்ம தயாரிக்கும் முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பின்பற்றணும். இந்த சேஃப்டி ப்ரிகாஷன் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது தான் இந்த விபத்துக்கள் தவிர்க்க முடியும். ஆனால் எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள்? அதிகமாக பேசப்படலனாலும் இப்போ இருக்க சோஷியல் மீடியா ப்ளஸ் நியூஸ் சேனல் இதை கவர் பண்ணுறாங்க. கவர் பண்ணுறதுனால தான் பல மக்களுக்கும் இதை பற்றி தெரிய வருது. உலகத்திலேயே அதிகமான பட்டாசு தொழிற்சினால் ஏற்பட்ட விபத்துகள் பதிவாகி இருக்கிறது இந்தியாவில் தான். மிகப்பெரிய பிரச்சனை, ஆனா நம்ம பெருசா பேசாத பிரச்சனை, வெடிமருந்து தொழிற்சாலை வெடிப்பு, அதனால ஏற்படுற உயிரிழப்புகள். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வெடிமருந்து விபத்துகள் தொடர்பான கேள்விகளுக்கு பதில் சொல்ல நம்ம கூட இணைந்திருப்பது சமூக ஆர்வலர் மற்றும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் டாக்டர் பி தனசேகர் அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். ஓகே சார், இப்போ தொடர்ச்சியா நாம பாக்குற படிக்கிற கேள்விப்படுற ஒரு விஷயம் தான் இந்த பட்டாசு தொழிற்சாலை வெடிப்பு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு விஷயந்தான். அதுவும் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு தீப்பெட்டியில் ஒரு தீக்குச்சி கொளுத்தும் போது அது தெரியாமல் நம்ம கையில் ஒரு சூடு பட்டாலே நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஒரு கிடங்கில் அதுலன்னா ஒரு ரூம்குள்ளே அவ்வளோ தீப்பற்றக்கூடிய பொருட்கள், அதாவது வெடிமருந்துக்கு ஈக்குவலான பொருட்களை வச்சு அதில் ஒரு விபத்து ஏற்பட்டு அவ்வளவும் ஒரே நேரத்தில் வெடித்து சிதறும்போது அதிலேருந்து ஏற்படக்கூடிய தீக்காயங்கள், உயிர் சேதங்கள் ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம் தான் நான் பார்க்குறேன். இந்த சமூகத்தில் நடக்கிற எல்லாத்தையும் பற்றி பேசுகிற நாம இந்த விபத்துகள் பற்றி மட்டும் அதிகம் பேசுறது இல்லையே, அது ஏன் சார்? ரொம்ப சரியான கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. ஆமாம், நம்ம இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசுறதே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் அதிகமாக நம்ம பாதிக்கப்படுறது இல்லை. இது ஒரு தனி தொழிற்சாலைக்கு உண்டான இல்லை ஒரு தனி கிராமத்துக்கோ இல்லை ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கோ, எக்ஸாம்பிள் சிவகாசி, அதையும் அதை சுற்றி இருக்கும் கிராமத்தில் இருக்க மக்களை பற்றி மட்டுன்ற பிரச்சனை தான் நம்ம அதை பார்க்கணுமே தவிர இதனால் நம்மளுக்கு என்ன இம்பேக்ட்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடையாது. நம்ம ஒரு நியூஸை தான் அதை பார்க்குறோம். பார்த்துட்டு அவரோடா பாவம் இதை சரியாக பண்ணிருக்கலாம் பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடும். அதனால தான் இதோடைய அதிகமான இம்பேக்டை பற்றி சோஷியல் மீடியாவிலையோ இல்லைன்னா ஒரு நியூஸ் சேனல்லையோ அதிகமாக பேசப்படும் பொருளாக இது இல்லவே இல்லை. அதை பற்றிய நியூஸ் வரும்போது கொஞ்ச நேரம் அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணுறோம், அடுத்த வேலைக்கு பார்க்க போயிடும். ஓகே சார், இப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற குறிப்பிட்ட மக்களுக்கு தான் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியான வெடி விபத்து எப்படி சார் ஏற்படுது? இது கம்பஸ்டபிள்னு சொல்லுவாங்க, அதாவது எளிதில் பற்றக்கூடிய பொருட்கள் அந்த வகையில் அதுவும் டேஞ்சரஸ் குட்ஸ், ரொம்ப அபாயகரமான பொருள்ன்ற கிளாசிஃபிகேஷனில் வரும். இதை நம்ம தயாரிக்கும் முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பின்பற்றணும். ஆனால் முதலாளிகள் அதிகமான வருமானம் ஈட்டணும், அதில் செலவுகள் கம்மி பண்ணணும் அப்படின்ற ஒரு முக்கிய காரணத்தாலையும் அது மட்டும் இல்லாமல் இதில் சில ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. எக்ஸாம்பிள், ஒரு குறிப்பிட்ட அறைக்குள்ளே தான் இதை நீங்கள் பண்ணியாகணும். அதுவும் அது இருட்டறையாக தான் இருக்கணும். அந்த அறைக்குள்ளே எந்த விதமான எலக்ட்ரிசிட்டி கரண்ட் இருக்கக்கூடாது. அதுக்குள்ளே யாரும் பீடி சிகரெட் போன்ற எரிபொருட்களை பிடிக்கக்கூடாது. அதுக்குள்ளே யாரும் லைட்டு, அதுவும் அதிகமான வெப்பம் கொடுக்கக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலுமே கொண்டு வரக்கூடாது. இந்த மாதிரி பல நிபந்தனைகள் அதுக்குள்ளே அடக்கமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நிபந்தனைகளை கரெக்டாக இவங்க சரிவர ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா யாரும் ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது. அதே மாதிரி இது கெமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயன்றதுனால ஒரு கெமிக்கலோடு இன்னொரு கெமிக்கல் சேரும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் சரியான அளவில் பாதுகாக்கப்படணும். அது கொஞ்சம் அதிகமானாலும் பிரச்சனை, கொஞ்சம் கம்மியானாலும் பிரச்சனை. இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பர்ட், நிபுணர் அதை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லிக் கொடுத்துட்டு இந்த சேஃப்டி ப்ரிகாஷன் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது தான் இந்த விபத்துக்கள் தவிர்க்க முடியும். ஆனால் எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணுற சொல்லுங்கள்? அப்போ இந்த வெடி விபத்துகள் எப்போல இருந்து தொடங்குச்சுங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
இந்த மாதிரியான விபத்துகள்ன்றது இன்னைக்கு நேற்றுன்னு ஆரம்பிச்சது இல்லை. எப்போத்துலேருந்து பட்டாசு தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டதோ அப்போத்துலேருந்து இந்த மாதிரி விபத்துகள் அதிகம் நம் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதை வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு நியூஸ் பேப்பரில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஓரமாக ஒரு சின்ன குறிப்பு மாதிரி போட்டிருப்பாங்க. இல்லைன்னா நியூஸ் சேனலில் கூட ஒரு ஒரு 10 செகண்ட்ஸில் வந்துட்டு போயிடும். இப்போது கொஞ்சம் அதிகமாக பரவலாக பேசப்படுறதுனால தான் இது கவனத்தை ஈர்க்குது. நான் முன்னாடி கேள்விக்கு பதில் சொன்ன மாதிரி அதிகமாக பேசப்படலனாலும் இப்போ இருக்க சோஷியல் மீடியா ப்ளஸ் நியூஸ் சேனல் இதை கவர் பண்ணுறதுனால தான் பல மக்களுக்கும் இதை பற்றி தெரிய வருது. இதை பற்றி ஒரு சின்ன அவேர்னஸ், அதாவது இப்போது தீபாவளி இல்லை ஒவ்வொரு பண்டிகைக்கும் பார்த்திங்கன்னா பட்டாசு, அதாவது ஜெயிச்சோன்னா பட்டாசு வெடிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு கலாச்சாரமே மாறிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிக்கெட்டில் ஜெயித்தாலோ இல்லைன்னா ஒரு ஃபுட்பாலில் ஜெயித்தாலோ இல்லைன்னா வந்து ஒரு தலைவர்கள் பிறந்தநாள் அப்போவோ இல்லைன்னா வந்து இறந்தநாள் அப்போவோ ஏதோ ஒன்று எந்த விதமான ஒரு கேளிக்கை இல்லைன்னா வந்து செலிப்ரேஷனாக இருந்தாலுமே பட்டாசு வெடிப்பது என்பது ஒரு தவிர்க்க முடியாத காரணங்களாக மாறிடுச்சு. அதனால் இந்த பட்டாசு தொழிற்சாலைகள் இல்லை பட்டாசு உற்பத்தின்றது காலகாலமாக இது நடந்துட்டு தான் வருது. இந்த விபத்துகளும் ஏற்பட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போது இந்த சோஷியல் மீடியா ப்ளஸ் நியூஸ் சேனலோடைய அதிகமான அட்வான்ஸ்மெண்ட் வளர்ச்சியினால் அதிகமான மக்களுக்கு தெரிய வருது. ஓகே சார். ஸோ இந்த மாதிரி விபத்துகள் வந்து பல வருஷமாவே நடக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது மாதிரியான விபத்துகள் நடக்குதா? தமிழ்நாட்டில் மட்டும் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பட்டாசு என்பது உலகம் முழுக்க உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். அதனால் வந்து ஒவ்வொரு நாட்டிலையுமே இந்த பட்டாசு தொழிற்சாலை என்பது வந்து இருக்குது. ப்ளஸ் விபத்துக்கள் ஆங்காங்கே நடக்கவும் செய்யுது. ஆனால் உலகத்திலேயே அதிகமான பட்டாசு தொழிற்சாலையால் ஏற்பட்ட விபத்துகள் பதிவாகி இருக்கிறது இந்தியாவில் தான். தமிழகத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மகாராஷ்டிராவில் கூட இந்த மாதிரி பட்டாசு தொழிற்சாலைகளில் வெடி விபத்து நடந்திருக்குது. 1985 மகாராஷ்டிராவில் ஒரு பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்து காரணமாக ஏற்பட்ட தீ அது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக ஆகப்பட்டது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய இம்பேக்ட். அதில் மொத்தம் 28லேருந்து 30 பேர் உயிரிழந்தாங்க, 100 பேர்கிட்ட காயமடைஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சின்ன இடத்துல வெடித்த வெடி மருந்து எல்லா இடத்தையும் பரவி அந்த இடத்துல வந்து எந்த விதமான புல் பூண்டு கூட முளைக்க முடியாத அளவுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டாக மாறிச்சு அது. அதனால் ஆங்காங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பட்டாசு தொழிற்சாலைகளில் விபத்துகள் ஏற்பட்டு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கும்போது தமிழகத்தில் பிகாஸ் ஆஃப் லேக்கிங் சேஃப்டி மெஷர்ஸ், அதாவது பாதுகாப்பை பின்பற்றாமல் அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள்னால அதிகமாக ரெக்கார்ட் அளிக்கிற ஆக்சிடென்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அப்படின்னா இந்த வெடி விபத்துகள் ஏற்பட யார் காரணமாக இருப்பாங்க சார்? விபத்து அப்படின்னு நம்ம சொன்னாலே ஒருத்தருடைய அலட்சியத்தினாலேயோ இல்லைன்னா சம்மந்தப்பட்ட 2 பார்ட்டியோடைய அலட்சியத்தினாலேயோ ஏற்படுறது தான் விபத்துன்னு சொல்லுவேன் நான். மெயினாக இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதை வந்து பிரித்து பார்க்க முடியாது. இதில் வந்து 2 பேருமே, அதாவது இந்த தொழிற்சாலை நடத்தும் முதலாளிகள் அவங்க கொடுக்கக்கூடிய பிபிஇ சொல்லுவாங்க, பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது ஒரு தனி மனுஷனுக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்னு கருதி அரசாங்கம் சில உபகரணங்களை கொடுத்துருக்குது. அதை வந்து கண்டிப்பாக அந்த ஃபேக்ட்ரி சூப்பர்வைசர்ஸ், அதாவது அந்த தொழிற்சாலையோடைய முதலாளிகளும் சூப்பர்வைசர்களும் கண்டிப்பாக அங்கே வேலை செய்யணும் கொடுக்கணும். அதை கொடுத்தா மட்டும் போதாது, இவங்க பயன்படுத்தவும் செய்யணும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிபிஇஸ்ன்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு உபகரணங்களை மக்கள் பயன்படுத்துறதே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க அந்த க்ளவுஸ் போட்டால் எனக்கு கை இருக்குது, அந்த க்ளவுஸ் போட்டால் என்னால் மடிக்க முடியல. அவங்களே வந்து புரிஞ்சுக்கணும். எத்தனையோ அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நடத்தியாச்சு, எத்தனையோ விழிப்புணர்வு முகாம்கள்லாம் நடத்தி அரசாங்கமும் அவங்களுக்கு எல்லா விதமான விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. இல்லை இது வந்து ஒரு அபாயகரமான பொருள், நீங்கள் இதை சுவாசிக்கக்கூடாது, நீங்கள் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், இது உங்களுடைய உடம்புல படக்கூடாது, ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வேலை செய்யுங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒரு 10க்கு 10 இல்லைன்னா 15க்கு 10 இருக்கிற ஒரு அறைக்குள்ள எந்த விதமான
காற்று வசதியும் இருக்காது. ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே எலக்ட்ரிசிட்டி அங்கே உபயோகப்படுத்தக்கூடாது. ஏன்னா அதுலேருந்து ஒரு சின்ன ஸ்பார்க் வந்தால் கூட விபத்து ஏற்படுத்தக்கூடிய விஷயம் சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுவாங்க. அப்படின்ற பட்சத்தில் இவங்கள இந்த மாதிரியான பிபிஇஸ் போட்டு வேலை செய்ய சொன்னால் இவங்களாலையும் வேலை செய்ய முடியல. ஸோ இப்போ நீங்கள் கேட்குற கொஷினுக்கு விபத்து யாரால் ஏற்படுது, 2 பார்ட்டியும் தான் காரணம். 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டே வேலை செஞ்சால் மட்டும்தான் இந்த விபத்துகளை கண்டிப்பாக நம்மளால் தவிர்க்க முடியும். ஓகே சார். ஸோ அப்படின்னா வெடி மருந்து தயாரிக்கும் இடத்துல வந்து பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் அப்படின்னு ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அதுவும் நிறையவே இருக்குது. இப்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் நான் உங்களுக்கு சொல்லும்போதே பிபிஇன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தேன், பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பட்டாசு தொழிற்சாலையை நீங்கள் எப்பயாச்சும் போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு பில்டிங்காக இருக்கும். ஒவ்வொரு பில்டிங்க்கு நடுவில் மினிமம் ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பில்டிங்கில் ஏதாச்சும் ஒரு தீ விபத்தோ இல்லை ஆக்சிடென்ட் ஏற்படும் போது அது மற்ற பில்டிங்க்கு பரவக்கூடாது அப்படின்ற ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்கோசரம் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி விடணும்னு சொல்லி அரசாங்கத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் சில முதலாளிகள் அவங்களுடைய சுய லாபத்துக்கோசரம் மட்டுமே என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி அதிகமான இடம் விடாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள எவ்வளோ பில்டிங்ஸ் கட்ட முடியுமோ அந்த பில்டிங்ஸ் கட்டிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பில்டிங்குள்ளே 4 பேர் தான் வேலை செய்யணுன்ற இன்னொரு விதிமுறை இருக்குது. அதையும் பின்பற்றாமல் பார்த்தீங்கன்னா அதுவும் பின்பற்றப்படுறது இல்லை. 4 பேருன்ற இடத்துல 7 பேரை உட்கார வைக்கிறாங்க, வேலை செய்ய வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கன்ஜஸ்டட் ஏரியா, அதாவது எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் ஒரு ஃபேன் காற்று வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல 4 பேருடைய ஆக்சிஜன் லெவல் தான் அவங்களால சுவாசிக்க முடியும். அதை மனசில் வச்சு தான் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க. ஆனால் சில பேர் சுயலாபத்துக்கோசரம் ஒரு 7 பேர் உட்கார வைக்கும் போது என்ன ஆகுது, அங்கே சில நெக்லிஜென்ஸ், அதாவது அலட்சிய போக்கு இல்லை மெத்தன போக்கால் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே உண்டு. அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையினால தான் சில விபத்துகளும் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி அறைக்குள்ளேயோ இல்லை அறைக்கு பக்கத்துலேயோ யாருமே பீடியோ சிகரெட்டோ பிடிக்கக்கூடாது. எந்த விதமான தீ பற்றக்கூடிய பொருட்கள், பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி பொருட்களை பக்கத்தில் இருக்கக்கூடாது. அதை விட இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம், இந்த மாதிரி பில்டிங் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது என்ன வெப்பத்தில் இருக்குது அப்படின்ற மெஷர்மெண்ட்டுமே ஒரு இன்ஜினியர் ஒரு ஹவருக்கு ஒரு வாட்டி செக் பண்ணணும். இது இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி எத்தனை தொழிற்சாலைகளில் பண்ணுறாங்க? பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த மாதிரி ஒரு இன்ஜினியரை வைக்கணும்னா அதுக்கு ஒரு தனி சம்பளம் கொடுக்கணும். அவரை நான் எங்கே போய் கொண்டு வரணும்? அவர் ஒரு சில டைம் வந்து இல்லை இப்போ நம்ம ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிடலாம் ஏன்னா அதிகமான வெயில் இருக்குன்னு சொல்லுவார். இதெல்லாம் யோசிச்சு என்ன பண்ணுறாங்க, படிச்சிருக்காங்களோ படிக்கலையோ தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ சூப்பர்வைசர் அப்படின்னு ஒருத்தரை போட்டுடுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நான் சொன்ன மாதிரி வேலை செய்யும் தொழிலாளர்களும் இதை உணர்ந்து இல்லை நான் உட்கார மாட்டேன், இந்த ரூமுக்கு 4 பேர் தான் உட்காரணும், 4 பேர் தான் நாங்கள் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சங்கத்து மூலியமாவோ இல்லைன்னா அவங்களே தைரியமாக சொல்லலாம். இதில் ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சுமே இவங்க போயிட்டு அந்த வேலையை செய்யறதுனால ஏற்படுற விபத்தில் பொருள் சேதத்தை விட உயிர் சேதம் ப்ளஸ் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம் இதெல்லாம் பார்த்துமே அவங்க வாயின்ற போயிட்டு ஒர்க் பண்ணுறதுன்றது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. எனக்கு புரியுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த கொஸ்டின் உங்ககிட்டேருந்து வரப்போகிறது வந்து இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு சரியான வேலை வாய்ப்போ இல்லைன்னா வந்து வாழக்கூடிய வசதியோ இருந்தால் ஏன் அவங்க போகிறாங்கன்னு கேட்க போகிறீங்க. நான் தப்புன்னு சொல்லலை. அதுக்கு தான் அரசாங்கம் வேலை செய்ய வேணான்னு சொல்லலை, அதுக்குன்னு உன் உயிரை பணயமாக வச்சு வேலை செய்யாத அப்படின்னு சொல்கிறதுக்கோசரம் தான் இந்த மாதிரியான விதிகளை ஏற்படுத்தியிருக்குது. அந்த விதிகளை கண்டிப்பாக நம்ம பின்பற்றணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளுங்க. ஸோ இந்த மாதிரி வெடி விபத்துகள் வந்து நிறைய நடக்குதுன்னு நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்ல கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ எப்போல இருந்து இந்த மாதிரி விபத்துகள் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சது சார்? நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பட்டாசு தொழிற்சாலை அப்படின்ற கான்செப்ட் ரொம்ப நாளாகவே இருக்குது. நம்மளும் காலகாலமாக வந்து திருவிழாக்களுக்கோ இல்லைன்னா வந்து பண்டிகைகளுக்கோ பார்த்திங்கன்னா அதிகமான பட்டாசுகள் தயாரிச்சுட்டு தான் இருக்கிறோம், வெடிச்சுட்டு தான் இருக்குதாங்க, எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு.
அதே மாதிரி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான உபகரணங்களும் கிடையாது. அதாவது நான் சொன்ன பாருங்க, பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மென்ட் சொல்லிட்டு அந்த மாதிரி உபகரணங்கள்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் இப்போ எல்லா விதமான பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸும் வந்துச்சு. முன்னாடி இருந்த காலகட்டத்துக்கும் இப்போ காலகட்டத்துக்கும் அரசாங்கம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாலுமே இருந்தும் இவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு கெமிக்கலும் கலக்கும் போது ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றம், அதை வந்து சரியா தெரிஞ்சிருக்குன்னு சொன்னோம் உங்ககிட்ட. அதே மாதிரி இப்போ நிறைய நவீன பட்டாசுகள், சீன பட்டாசுகள், இப்போ எல்லாருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகையான பட்டாசுகள் தான் இருக்கும். ஒன்று வந்து நாட்டு வெடின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா வந்து ஃப்ளவர் பாட்ஸ் புஷ்வாலன்னு சொல்லுவாங்க, சங்கச்சக்கரன்னு சொல்லுவாங்க, ஜாட்டின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் மொத்தமாகவே இருக்கும். நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் இவ்வளோ தான் உங்களுக்கு மொத்தமாகவே கிடைக்கக்கூடிய வெடிப்பொருட்கள். ஆனால் இப்போ எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி, நான் ஏன் எனக்கு போர் அடிக்குது, எனக்கு இதையே நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா, நான் வந்து காராக வெடிக்கணும், நான் வந்து புதுசாக வெடிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது இந்த சீன பட்டாசுகள்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட், அதாவது சீனாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான தொழில்நுட்பங்கள் கொண்டு அதிகமான ரிசர்ச்சுகள்லாம் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க இன்னும் பல மடங்கு உண்டான சேஃப்டியை வந்து இன்சிஸ்ட் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கூட நம்ம காம்படிஷன் பண்ணோன்னு சொல்லிட்டு எந்த விதமான பயிற்சியும் இல்லாமல், எந்த விதமான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸும் இல்லாமல் நிறைய கெமிக்கல்ஸை போட்டு செய்ய ஆரம்பித்த காலகட்டத்தில் தான் வெடி விபத்துகள் ஏற்பட ஆரம்பிச்சுது. அது மட்டுமின்றி நம்ம சீனாலேருந்து இறக்குமதி பண்ணால் அதிகமான காசு செலவுன்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, இங்கேயே நாங்கள் வந்து தயாரிக்கிறோம் சீன பட்டாசுகள்னு சொல்லிட்டு பண்ணும்போது அதில் ஏற்படக்கூடிய தப்புகளும் அதில் ஏற்படக்கூடிய ஒரு ரசாயன கலவையினால வர மாற்றங்களாலும் உங்களுக்கு விபத்துகள் அதிகமாக ஏற்படுது. இது ஒரு காரணமாக ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் செலவு அதிகமாகுது. இந்த செலவை குறைக்கணும்னு சொல்லிட்டு பயிற்சி மேற்கொண்ட நபர்கள், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆட்களை நம்ம நியமிக்காம குழந்தை தொழிலாளர்களும் மறுபடியும் இந்த சுழற்சிக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த குழந்தை தொழிலாளிகள் வந்தாங்கன்னா அதிகமாக வேலை செய்யலனாலுமே அவங்களுக்கு குறைந்த சம்பளம் கொடுத்தாலே போதும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால அவங்க அப்பா அம்மாவும் இந்த குழந்தைகளை தொழிலாளிகளாக அமுச்சு வச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக நம்ம போனோம்னா அதிகமான காசு செலவு பண்ணணும், அதுக்கு பதிலாக நம்ம எடுத்து ட்ரைனிங் கொடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் ட்ரைனிங்கே கொடுக்காம இந்த மாதிரி மக்களை உள்ள பூச்சி தள்ளுறதுனால தான் அதிகமான விபத்துகள் ஏற்படுது. ஸோ இந்த வெடி விபத்துகளால நிறைய பின்விளைவுகள் இருக்கு. இப்போ ஒரு தொழிற்சாலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க இருக்கிறவங்களுக்கும் சரி, அதை சுத்தி இருக்கிற மக்களுக்கும் சரி நிறைய விளைவுகள் வருது. அப்போ இந்த மாதிரி விபத்துகளை கட்டுப்படுத்த என்னதான் பண்ணலாம் சார்? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, எந்தெந்த காரணங்களுக்கோசரம் விபத்து ஏற்படுதுன்னு, அதை கட்டுப்படுத்தினாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரியான ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் ஆகிடும். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அவேர்னஸ் கேம்பெயின்ஸ், அதாவது ஒரு சேஃப்டி உபகரணங்களை எப்படி பயன்படுத்துறதுன்ற விட பின்பற்றுறது. அதாவது வந்து நான் உங்ககிட்ட வந்து சும்மா க்ளவுஸ் இப்படி போடுங்க, மாஸ்க் இப்படி போடுங்கன்னு சொல்லிட்டு போகிறது மட்டும் என் வேலையாக இல்லாமல் அதை கரெக்டாக நீங்கள் பின்பற்றுறீங்களா அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் எ சூப்பர்வைசராக என்னை சேர்ந்தது. நான் ஒரு தொழிற்சாலையில் ஒர்க் பண்ணும்போது நான் கண்டிப்பாக அதை கண்காணிக்கணும். என் பேர் கண்காணிப்பாளர் தான். நான் வந்து வெறும் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு போகிற ஆளாக மட்டும் இல்லாமல், நீ பண்ணுறியா, நீ பண்ணனா உன்னை மறுபடியும் கூப்பிட்டுக்கிட்டு வந்து ட்ரைனிங் கொடுத்து, இல்லை நீ உன்னால் பண்ணவே முடியாதுன்னா உன்னை ரிமூவ் பண்ணிவிட்டு வேற ஒரு புது ஆளை போடணும். ஸோ அந்த வேலையை கண்டிப்பாக சூப்பர்வைசர் பார்க்கணும். ரெண்டாவது, உங்களுக்கு இது யாருக்கோசரம் பண்ணுறோம், நம்மளுக்கோசரம் தான் பண்ணுறோம், நம்ம குடும்பத்துக்கோசரம் தான் பண்ணுறோன்ற ஒரு எண்ணம் அந்த ஒவ்வொரு தொழிலாளிக்கும் ஏற்படணும். அப்போ தான் இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் கவர்மெண்ட் வந்து எத்தனையோ இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, நம்மளை வந்து ஹெல்மெட் போட்டு போங்க 2 வீலர்ஸில் ஓட்டும்போது. எதுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் அதிகமான ஆபத்துலேருந்து தப்பிக்கலாம் விபத்து ஏற்படும் போதுன்னு சொல்கிறாங்க. போடுறதும் போடாததும் சுய மனித கட்டுப்பாடு தாங்க. அவனா உணர்ற வரைக்கும் அவன் போட மாட்டான். அவன் உணர்ந்தா மட்டும்தான் என் உயிர் முக்கியம், என் நம்பி என் குடும்பம் இருக்குன்னு அவன் நினைச்சா மட்டும்தான் அந்த ஹெல்மெட்டை போடுவான். அதே மாதிரி தான் ஒவ்வொரு பிபியுமே பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டை போடுன்னு சொல்லி கொடுக்குறது மட்டும்தான் அந்த சூப்பர்வைசரோட வேலை. அதை போடுறது கண்டிப்பாக ஒவ்வொரு தனி மனுஷனுடைய கடமையாக பார்க்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த பட்டாசு உற்பத்தி பண்ணக்கூடிய
தொழிற்சாலைகளுடைய முதலாளிகள். அவங்களும் இந்த மாதிரி தொழிலாளர்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து அந்த என்னென்ன சேஃப்டி ரெகுலேஷன்ஸ் இருக்கோ, எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் அறைக்குள்ள 4 பேர் தான் வேலை செய்யணும்னா அந்த 4 பேர் தான் அவங்க பணியமர்த்தணும். அந்த 4 பேருக்கு மேலே எனக்கு காசை கம்மி பண்ணுறேன்னு சொல்லிட்டு 7 பேரை பணியமர்த்தும் போது கண்டிப்பாக அங்கே விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வேலையை கரெக்டாக பண்ணி, அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி என்னென்ன சேஃப்டி ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணாலே முக்கால்வாசியான விபத்துக்களை நாம் தவிர்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் சார்பாக அரசாங்கத்துலேருந்து சர்ப்ரைஸ் ஆடிட் சொல்லுவாங்க. இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இப்போது ஏன்னு கேட்டிங்கன்னா, மற்ற இடத்துலையாச்சும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் ஆஃப் சர்வேன்னு சொல்லுவாங்க. ஒரு விபத்து ஏற்பட்டால் அவங்க உயிர் தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான மிக ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதாவது விபத்துகள் ஏற்படக்கூடிய இடங்கள், அந்த மாதிரியான இடத்துல தயவு செஞ்சு உங்களுடைய ஸ்ட்ரிக்ட்னஸை காட்டுங்க. சர்ப்ரைஸ் ஆடிட்ஸ் போங்க. எந்த தொழிற்சாலையில் சரியாக நடக்கலையோ கண்டிப்பாக சீல் வச்சு மூடணும். ஆமாம், நான் இல்லைன்னு சொல்லலை. அங்கே ஒர்க் பண்ணுற தொழிற்சாலைகள் ஒர்க் பண்ணுற தொழிலாளர்களுக்கு வேலை கெட்டு போகும். வேலை கெட்டு போகிறது முக்கியமா இல்லை உயிர் போகிறது முக்கியமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வாட்டியும் அவங்க போய் சர்ப்ரைஸ் ஆடிட் பண்ணும்போது அந்த முதலாளிக்கும் ஒரு பயம் வரும், அங்கே வேலை செய்கிற தொழிலாளிக்கும் ஒரு பயம் வரும். எந்த தொழிலாளி கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டோம்னா வேலைன்னு எடுத்துருங்க. ஒரு 4 பேர் எடுத்தீங்கன்னா மீதி இருக்க 40 பேருக்கு ஒரு பயம் வரும். இந்த பயம்தான் நாளைக்கு அவனை உயிரை காப்பாற்றுன்றத அவன் உணரணும். இந்த மாதிரியான நடவடிக்கைகள், துரித நடவடிக்கைகள் எடுக்கும்போது தான் இந்த மாதிரியான விபத்துக்கள் கண்டிப்பாக நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஆட்டோமேஷன், இப்போது எத்தனையோ ஃபீல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன், சயின்ஸ் டெக்னாலஜி, சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் வருது. இதுலேயுமே ஒரு சில சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் கொண்டு வர முடிஞ்சதுன்னா தயவு செஞ்சு கொண்டு வாங்க. இப்போது பசுமை பட்டாசுகள்னு சொல்கிறாங்க. அதாவது எப்போ ஒரு சுற்றுப்புற சூழ்நிலைக்கு மாசு ஏற்படுது, அதிகமான புகையினாலன்னு சொல்லிட்டு அதை யோசித்து எப்படி பட்டாசுல இருக்கிற வெடிமருந்தை கம்மி பண்ணி புகையை கம்மி பண்ணுறோமோ, அதே மாதிரி உயிர் சேதம் கம்மியாக இருக்கிற மாதிரி என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி பட்டாசுகள் பண்ண முடியுமோ அதையும் கவர்மெண்ட் அங்கீகரிக்கணும், ப்ளஸ் ஆதரிக்கணும். இப்போ நம்ம பேசின எல்லா பாயிண்ட்ஸுகளும் உடனே பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. இல்லை இது பண்ணலன்னா உடனே நம்ம எல்லா தொழிற்சாலையும் சீல் வச்ச முடியுமான்னு கேட்டால் சீல் வைக்க முடியாது. இந்த மாதிரி பட்டாசு தொழிற்சாலைகள்லேருந்து தனக்கு வாழ்வாதாரம் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி உயிர் சேதமும் ஏற்படக்கூடாது அப்படின்ற நல்ல நோக்கத்தோடு இந்த மாதிரியான சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் ப்ரிகாஷன்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். யாருன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வேலை செய்கிற தொழிலாளிகளும் அங்கே வேலை கொடுக்கிற முதலாளிகளும். ஸோ ரீசெண்டாக சிவகாசியில் கூட இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்ததை நம்ம கேள்விப்பட்டோம். ஆனால் அதை மோஸ்ட்டாக வெளியே பெருசாக அது பேசப்படலை. இந்த மாதிரி ஒரு டைமில் நீங்கள் இந்த வெடி விபத்துகள் பற்றி நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். இது கண்டிப்பாக மக்களையும் போய் சேரும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.